எனக்கு உதவி பண்ண யாரும் வரல. உபத்திரம் பண்ணுறதுக்கு எதுக்கு வரீங்க? பட்ஜெட் படம் தான் அது. அப்படியே ஒரு 10 நாள் செட்டு போட்டு ஃபைட் எடுக்கலை, 5 நாள் சாங் எடுக்கலை. ஸோ ஃபைட்டில் எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அது நீங்கள் படம் பார்த்தாலே தெரியும். விக்ரம் பிரபு சாரே என்னை கலாச்சார், ஏன்னா எந்த நேரமும் கண்ணாடியாக கழிஞ்சு இங்கே உள்ளதான் இருக்கீங்க, கண்ணாடியை கழட்டுங்க அப்படின்னு சிரிச்சுட்டே கழட்டிட்டேன். உண்மையாலுமே அவர் எனக்கு செந்தூர பாண்டியிலேருந்து சின்ன வயசில் நீதிக்கு தண்டனைன்னு சின்ன வயசு பையனாக நடிச்சிருப்பார். ஹலோ வணக்கம், நான் உங்க தர்ஷினி. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்களுடைய ஃபேவரட் ஷோ ஸ்பாட்லைட். இன்னைக்கு நம்ம ஷோக்கு யார் கெஸ்டா வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரை நீங்க படத்துல பாத்திருப்பீங்களா என்னன்னுலாம் தெரியாது, ஆனா எல்லா யூடியூப் சேனல்லையும் இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு, அதுல நீங்க பாத்திருப்பீங்க. ஸோ இவர் தான் கிரீன் ஸ்டார் விஜய். இவர் தான் நம்மளுடைய தளபதியை ரீப்ளேஸ் பண்ண போறாரு. கோலிவுட்டுக்கே இன்னொரு விஜயா மாற போறாரு அப்படின்னு நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் கூப்பிட்டு இருக்காரு. அது என்ன கதை அப்படின்னு கூப்பிடலாம் அப்படிங்கறது பார்க்கும்போதுதான் அவருடைய நடிச்ச எப்போதும் ராஜா அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம், கிரீன் ஸ்டார் விஜய் அவர்களை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இன்டர்வியூ கூப்பிட்டுருக்கோம். வணக்கம் சார், உங்களை இங்க பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு டைம்ல எந்த ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாலும் அங்க நீங்க தான் இருப்பீங்க. லிட்டரலி பார்த்தா ஒரு நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் இவர் யாரு, இவர் எதுக்கு இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்படிங்கலாம் பார்க்கும்போது ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் போனா உங்களுடைய ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதனாலதான் அவங்க இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு வந்தது. எப்போதும் ராஜா, அதுல கூட நீங்க டபுள் ஆக்ஷன் எல்லாம் பண்ணிருக்கீங்க. அந்த படத்தை பத்தி நிறைய ப்ரொமோஷன்ல பேசும்போது அடுத்த விஜயோட இடத்த நான் தான் அந்த இடத்த அந்த கேப்பை ஃபில் பண்ண போறேன் அப்படிங்கறதெல்லாம் பேசியிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை பத்தி நிறைய பேசலாம். ஃபர்ஸ்ட் எப்போதும் ராஜா படத்தை பத்தி சொல்லுங்க சார். வணக்கம். வானவில் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம எப்போதும் ராஜா படம் பார்த்தீங்கன்னா டபுள் ரோல், டபுள் ஆக்ஷன் பண்ணுறது இன்ட்ரெஸ்ட். சின்ன வயசுலேருந்தே நமக்கு எம்ஜிஆரை பிடிக்காது யாரும் கிடையாது. அதே மாதிரி ரஜினி, கமல், விஜயகாந்த் எல்லாமே டபுள் ஆக்ஷன் படங்கள்னாலே ஒரு பெப்பாக இருக்கும், நல்லா இருக்கும் படம். ஒரு தம்பி ஏதாவது பண்ணுவார், அண்ணன் ஏதாவது பண்ணுவாங்க, இல்லை அப்பா ஒன்று பண்ணுவாங்க, மகன் ஒன்று பண்ணுவாங்க. இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே டபுள் ஆக்ஷன் பார்த்து எனக்கு அதில் ஒரு ரொம்ப ஈர்ப்பு. அது இல்லாமல் போலீஸாக ஆகணும்னு என்னுடைய ரொம்ப ஆசை. எனக்கு கொஞ்சம் சில அடிப்படை வசதிகள் இல்லாதனால எனக்கு போலீஸ் ஆக முடியல என்னால். அதனால் என்னுடைய முதல் தயாரிப்பான எப்போ ராஜா படத்தில் நான் போலீஸ் கேரக்டராக நடித்து, இன்னொரு அண்ணன் கேரக்டர் போலீஸு, தம்பி கேரக்டர் வாலிபால் பிளேயர். எனக்கு வாலிபாலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதையே என்னுடைய லைஃப்பில் என்னென்ன எனக்கு தேவையாக இருந்ததோ அதெல்லாம் படத்தில் கொண்டு வச்சு டபுள் ஆக்ஷன் படம், ஃபஸ்ட்டு படத்துலேயே டபுள் ஆக்ஷன் நடித்து படத்தை பிப்ரவரி 16 ரிலீஸ் ஆகி 40 தேட்டரில் ரிலீஸ் பண்ணோம். தமிழ்நாடு முழுக்க ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிது மக்கள் மத்தியில். ஆல்பர்ட் தேட்டரில் 25th days படம் ஓடிச்சு. சின்ன படங்கள் ரிலீஸ் ஆகிறது பெரிய சாதனை. நம்ம படம் 25 days போனது அது ஒரு பெரிய கிஃப்ட்டு நமக்கு, காட் கிஃப்ட். ஸோ 25 days உங்க படம் தியேட்டரில் ஓடி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பல வருஷம் ஹோல்டில் இருந்தது. ஸோ அது எதனால சார் ஹோல்டில் இருந்தது? நமக்கு எந்த சினிமா பேக் போன் எதுவும் கிடையாது. எனக்கு நான் சேலத்தில் ஒரு சின்ன வில்லேஜில் பிறந்து அங்கேருந்து சென்னைக்கு பட வாய்ப்பு தேடி ஒரு 10 வருஷம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் நமக்கு யாரும் வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னும்போது நம்ம சில பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி தான் நானே என்னுடைய ஓன் ப்ரொடக்ஷனில் க்ரீன் சேனல் மூவிஸ்னு ஸ்டார்ட் பண்ணி அதில் தொடங்கின படம் தான் இது. ஸோ யாருக்கிட்டையும் நான் ஃபண்டு வாங்கலை, ஃபினான்ஸ் வாங்கலை. அதனால் எந்த சோர்ஸும் எனக்கு கிடையாது. என்னுடைய சொந்த உழைப்பில் எங்கள் அம்மா பேரில் பாக்கியம் சினிமா பத்திரிக்கைன்ட்டு 13 வருஷமாக நடத்திட்டுருக்கேன். ஸோ அதில் வர ஒரு சின்ன இன்கம் எனக்கு சோர்ஸ் இருக்குது. இது இல்லாமல் நான் பேசிக்கலி சினிமா பிஆர்ஓ. ஸோ அந்த பிஆர்ஓ படங்கள் ஒர்க் பண்ணுறதுல அதில் எனக்கு வர சில பெனிஃபிட் வச்சு தான் இந்த படத்தை நான் பண்ணியிருக்கேன். இன்னொன்று சின்ன நண்பர்கள் உதவி பண்ணியிருக்காங்க, ஃபினான்ஷியலாக கிடையாது, சின்ன சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. டெக்னீஷியன்ஸு எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஒரு படம் எடுக்கணும்னா 24 கிராஃப்ட்ஸ் வேணும். ஸோ அந்த 24 கிராஃப்ட்ஸும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஒரு தருணத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். சரி, இப்போ விஜய் சார் இப்போ அரசியலுக்கு போயிட்டார். நீங்க சொன்னீங்க அவர் நல்ல ஒரு ஆர்டிஸ்ட், அவர் போயிட்டாரு அப்படிங்கிறதே ரொம்ப கவலையா இருக்கு. ஸோ அந்த இடத்த நம்ம ஃபில் பண்ணலாம், அந்த கேப்பை நம்ம ஃபில் பண்ணலாம். அப்படி ஃபில் பண்ணல, முயற்சி பண்ணுறேன். நிறைய இன்டர்வியூல ஓப்பன் ஸ்டேட்மெண்டாவே விட்டுருக்கீங்களே சார், வில் தான் பண்ண போறேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்கிறவங்க மாத்திடுவாங்க. அவங்க எப்படி சார் மாத்துறாங்க? ஸோ நீங்க இதுல சொல்லியிருக்கீங்க, இப்போ அவர் ஒரு அரசியல் கட்சி இது பண்ணி அந்த மாநாடெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு உங்களோட பதில் என்ன? வின் ஸ்டாரின் பதில் என்ன? சிறப்பாக பண்ணினாரு, இன்னும் சிறப்பாக பண்ணுவாருன்னு
ஐ எம் வெயிட்டிங் அவர் ஸ்டைலில் சொல்கிறேன். உங்களுக்கு இன்னொரு கவலை என்னன்னா, ஐயையோ நம்ம இந்த களத்துல இருக்கும்போது அவர் இல்லையே, அந்த விஜய் சார் படமும் உங்க படமும் ஒரே டைம்ல கிளாஷ் ஆகலையே அப்படிங்கிறது ஒரு மாதிரி hurting-ஆ இருக்கு. ஆக்சுவலி வந்து என் படம் பூஜை போடுற அன்னைக்கு தான் நான் வந்து 1 month முன்னாடி பிஃபோராக ஏவிஎம்ல பூஜையெல்லாம் போடுறதுக்கு செட்டப் பண்ணியாச்சு. அன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை. ஸோ அந்த டேட்லேயே படம் விஜய் படம் ஜில்லா படம் பூஜை போடணுன்னு சொல்லி முத நாள் டிசைட் பண்ணி மக்கியானில் என் படம் பூஜை ஏவிஎம்ல நடக்குது, ஜில்லா படம் சூப்பர் குட்டில் அவங்க ஆஃபீஸில் சிம்பிளாக பூஜை போட்டாங்க. சன் டிவியில் இருந்த ரிப்போர்ட்டர் ஜாக்மேன் விஜய் சார், விஜய் சார் படத்துக்கு பூஜைக்கு கூப்பிட்றாங்க, போயிட்டு வந்துடுறோம், உங்களை வந்து ஒரு 11 மணிக்கு வந்து கவர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா. நான் ஃபுல் டே இங்கே தாங்க இருப்போம், ஷூட்டிங் நம்மள்ட்ட இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம், நீங்கள் அங்கே போயிட்டு வாங்கன்னு ஜில்லா படத்துக்கு நான் அனுமதி கொடுத்தேன். உங்க 2 படமும் ஒரே நாள்ல வந்துச்சு, நீங்க ஜில்லா படத்துக்கு போயிட்டு இல்லை பூஜை சேம் விஜய் சார் படம் பூஜை எனக்கு அவங்களதும் பண்ணுறாச்சு, நம்மள்தும் இந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு அது ஒரு ரீசன் இருக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு சார் உங்க சினிமாவில் வந்து எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்கும், இந்த லெவலுக்கு நம்ம போகணும் அப்படின்ட்டு. உங்களுக்கு இந்த ஃபீல்டில் நீங்கள் என்னவா ஆக விரும்புகிறீங்க? நடிப்பு தான், ஒன்லி நடிப்பு. இதில் வேணால் நமக்கு கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறம் சில கேரக்டராக மாறலாம், ஆனால் சினிமாக்குள்ளே நடிக்கிறது தான் இன்ட்ரெஸ்ட். ஸோ நடிக்கிறது தான், எந்த மாதிரி வேரியேஷன் இருந்தாலும் அதில் நடிக்கிறது. கேரக்டராக போயிடணும். இப்போ விஜய் சூர்யா எப்படி பண்ணுறாரு, அந்த கேரக்டராக மாறிடுவார். அந்த மாதிரி நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். மோஸ்ட்லி ஹீரோ தான். ஒரு நல்ல ப்ராஜெக்ட் கிடைச்சா அதுக்கு உண்டான என்ன கேரக்டர்னாலும் பண்ணலாம். சார் ஆஃப்டர் வாட்சிங் யுவர் இன்டர்வியூ, உங்கள் இன்டர்வியூ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் ட்ரோல் பண்ணியிருப்பாங்க உங்களை. உங்கள் காதுக்கு வந்துச்சா நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கிறது தெரியல, ஒவ்வொரு வீடியோ கீழேயும் வந்து அவ்வளோ ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற பதில் என்ன? ப்ளஸ்ஸாக சொல்கிறவங்களுக்கு நான் வந்து எப்போவுமே வந்து எப்படி சொல்கிறது, அவங்கள லவ் பண்ணுறேன். மைனஸாக சொல்கிறவங்கள அவங்கள வந்து அவங்கள பற்றி பார்த்துட்டு மற்றவங்கள குறை சொல்லணும். சிம்பிள். சரி, எப்படின்னா இப்போ ஒருத்தவங்க ட்ரோல் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோங்கிறது ஒரு காரணம் இருக்குது. சும்மாவும் யாரும் ட்ரோல்லாம் பண்ணல. நீங்கள் வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன், இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன், திடீர்னு ஒரு இன்டர்வியூ நடக்குது, அந்த இன்டர்வியூவில் நீங்கள் இவ்வளோலாம் பேசுகிறீங்க, விஜய் சாரோட இடத்த ஃபில் பண்ணுறோன்னு சொல்ல போய் தான் உங்களை 4 பேருக்குமே தெரிய ஆரம்பிச்சது. அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அது நெகட்டிவ் ஃபேமாக இருந்தாலும் அது உங்களுக்கு கிடைச்சது. அது நீங்கள் விஜய் என்ன கடவுளா? விஜய் என்ன கடவுளா? ஏங்க அவர் ஒரு நடிகர். ஆமாங்க, அந்த நடிகரை நான் ஒரு நடிகராக முயற்சி பண்ண என்னங்க தப்பு? நீங்க நடிகராகிறதுக்கு முயற்சி பண்றதுக்கு தப்பே கிடையாதுங்க. நீங்க அவரோட இடத்தையும் ஃபில் பண்ணுங்க, அதுவும் தப்பு கிடையாது. நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் வரேன். சோ நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் இப்படி வந்து ட்ரோலா மாறிடுச்சு. அதனால நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு வந்து இது இவ்வளோ வைரல் ஆகும்னு தெரியாது. நான் டீனரில் பர்ச்சேஸ் போனேன், அப்பயே ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் தானே விஜய் சார் கிட்ட இடத்துக்கு வரேன்னு சொன்னீங்க அப்படின்ட்டு என்கிட்ட அப்படியே ஒரு மாதிரி பேசினாரு. சரி, இது வந்து சினிமாவில் இன்டர்வியூ அவங்க கேட்குறாங்க, பதில் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம். ப்ளஸ்ஸு தான், நல்ல விஷயம் தான். நிறைய பேருக்கு உங்களை தெரிஞ்சிருச்சு. அதுவும் இல்லாமல் மேபி தளபதியால் எனக்கு ஒரு ப்ரொமோஷன், நல்ல ப்ரொமோஷன் சார். இந்த மாதிரிலாம் ப்ரொமோஷன் கிடைக்காது யாருக்குமே. டப்புன்னு வைரலாக வருதுலாம் ஒரே நைட்டில் எல்லா யூடியூபர்ஸும் உங்களையும் தான் பார்த்துருப்பாங்க போல. மொத்த தமிழ்நாடு உங்களை தான் பார்த்துருப்பாங்க. சேனல் அனைத்துக்கும் நன்றி. ஆமாம் சார், நாங்கள் தான் வந்து இந்த மாதிரி ஹிடன் டேலண்ட்ஸை வந்து தேடி கண்டுபிடிச்சி வெளியில கொண்டு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் அதுக்கு. ஆமாம் சார், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த இன்டர்வியூ எடுத்து அந்த கேள்வி கேட்டார்ல, அவருக்கு அந்த தேங்க்ஸ் போய் சேர்ந்துரும்னு நினைக்கிறேன். நிச்சயமா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஷுவருங்க. சரி, இப்போ வந்து நிறைய தமிழ் சினிமாவில் நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஒவ்வொரு புது டேலண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொண்டு வந்து தூக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு டைரக்டருக்கு கீழே ஒர்க் பண்ணணும் சார்? இல்லை, டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. வேறு நீங்கள் டைரக்டராக இல்லை, இந்த டைரக்டரோட படத்தில் ஹீரோவாவோ இல்லை கேரக்டர் ரோலாவோ பண்ணணும்னா? எனக்கு ஆல்மோஸ்ட் எல்லா டைரக்டரும் பிடிக்கும். ஸ்பெஷலாக வந்து மணி சாரும் சங்கர் சார் ரொம்ப பிடிக்கும். அவங்க படத்தில் கேரக்டர் கொடுத்தா ஐ லைக். ஹீரோவா சார்? இல்லை, அவங்க படத்துலலாம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன கேரக்டர் வந்தாலே போதும். மணிரத்னம் சார், சங்கர் சார் படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் வந்தாலே போதும். சரி, இன்னொன்று, இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து சினிமாவுக்கு ட்ரை பண்ணி வராங்க. சில பேருக்கு அந்த சினிமா வந்து கிடைக்கிறது இல்லை, சில பேர் வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த டைம் கொடுத்து வைக்கிறது இல்லை. நீங்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு லிட்ரலி வந்து ஒரு எவ்வளோ ஏஜில் எந்த இயரில் நீங்கள் வந்து ஹீரோவா ஆனீங்க? இல்லை, ஆக்சுவலி நம்ம வந்து 2013 பூஜை ஸ்டார்ட் பண்ண படத்தை நம்ம 10 வருஷம் ஆச்சு படத்தை முடிக்கிறதுக்கு. அது ஸ்ட்ரகிளிங் தான், ஃபண்டு இல்லாமல் யார்கிட்டையும் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் நானே என்னுடைய ஓன் மணி, எங்கள் ஊரில் வில்லேஜில் எங்கள் அம்மா வீடு ஒன்று வச்சுருந்தாங்க, அதை மட்டும்தான் இதுக்கு விற்றுருக்கேன். அப்புறம் இன்னொரு வீடை வந்து பேங்க்கில் லோன்
வாங்கி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். இந்த படத்தை இப்போ வந்து இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல பார்க்குற மாதிரியும் வெளியூர்ல ஓடிடி ப்ளஸில் வந்து OTT plus தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆனிச்சு. நிறைய வியூஸ் பார்த்துருக்காங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. இப்போது யூகே யூஎஸில் வந்து அமேசானில் இருக்குது. ஸோ யூகே யூஎஸ்ல நம்ம இருந்தோம்னா அமேசான் பிரைம்ல இந்த படத்தை வந்து பார்த்துக்கலாம். அதர் கண்ட்ரி 162 கண்ட்ரியில் அமேசானில் பார்க்கலாம். இந்தியாவுக்குள்ளே மட்டும் ஓடிடி ப்ளஸ்ன்ற ஒரு சேனலில் பார்க்கலாம். அதில் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து சார் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் சினிமாக்காக ட்ரை பண்ணுறாங்கல்ல, வின்ஸ்டாராக ஒரு அட்வைஸ் பண்ணணும்னா என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? நிச்சயமாக இந்த எந்த தொழிலையும் இருந்துக்கிட்டு சினிமாவுக்கு வந்து அந்த தொழிலை விட்டுட்டு வராதிங்க. ஏதோ ஒரு இன்கம் சோர்ஸ் வச்சுக்கிட்டு சினிமாவில் ட்ரை பண்ணுங்கள். என்னைக்கா ஒரு நாள் என்ன மாதிரி ஜெயிக்கலாம். நீங்கள் சொன்னது எனக்கு சந்தோஷமா இருக்கு. சரி சார், நான் எதுவும் கேட்க இதையே என் படத்தில் மெசேஜாக வச்சுருக்கேன். இந்த செகண்ட் படத்தில் மக்கள் தொடர்பாளர்னு ஒரு படம் இப்போ ரிலீஸ், இன்னும் ஒரு 2-3 மந்தில் ரிலீஸ் ஆகும். அதில் வந்து இதுதான் மெசேஜ். சார் எனக்கு ஒரு பர்சனலான ஒரு கேள்வி. சரிங்களா, நீங்கள் சொன்னீங்க என்ன மாதிரி ஜெயிக்கலாங்கிறது பயங்கர பாசிட்டிவான ஒரு வானவில் சேனல் எவ்வளவு பெரிய சேனல், சரி. அதுல இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அதுதான் சொல்ல வரேன். நீங்க கேள்வியே கேட்க முடியல சார். நீங்க வந்து சொன்னீங்க பயங்கர பாசிட்டிவான வார்த்தை. ஆனா அந்த கான்பிடென்ட்னு இருக்குல்ல, இது 4 பேருக்கு சொல்றதுக்கு என்ன எவ்வளவு பெரிய எக்ஸ்ட்ரீமா நான் எதுவும் பண்ணலங்க, நான் இப்பதாங்க அப்படின்ட்டு தன்னடக்கம் இருக்கணுங்க. எதுல இருக்கணுமோ அதுல இருக்கணும். புரியுதா? எல்லாத்துலயும் இருக்கக்கூடாது. சூப்பர் சார். இந்த இன்டர்வியூ வந்து நிறைய பேருக்கு தெரிய வரணும். உங்களை மாதிரி நீங்க ஆல்ரெடி வந்து ஃபேம் தான், உங்களை வந்து நாங்க இன்டர்வியூ எடுத்திருக்கோங்கிறது எங்க சேனலுக்கே ஒரு பெருமை சார். அது நிறைய பேருக்கு தெரிய வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து இப்போ ஹீரோவா வந்துட்டோம்னா பயங்கர மெயின்டெனன்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி நீங்க என்னென்னலாம் மெயின்டைன் பண்ணுவீங்க? நான் பிறக்கும்போது ஹீரோ, நான் எதுக்கு மெயின்டைன் பண்ணணும் சார்? என்ன சார் சொல்றீங்க? இந்த சாப்பிட்றதுல டயட் இருக்காது, ஒர்க் அவுட் பண்றது அதெல்லாம் வந்து எப்படின்னா நிறைய சாப்பிட்டு உடம்பு பெருத்து போனதுக்கப்புறம் தான் அதெல்லாம் பண்ணணும். நமக்கு எப்போவுமே லிமிட்டு. 3 நேரம் தான் சாப்பிடுவேன், அது கண்ட நேரத்தில் சாப்பிட மாட்டேன். நமக்கு நான் ரொம்ப வந்து ஒரு காஃபி டீ கூட ஒரு டைம் பார்த்து தான் சாப்பிடுவேன், எல்லா நேரத்துலையும் சாப்பிட மாட்டேன். ஓகே, ஸோ லிமிட்டாக சாப்பிட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஸ்கின்னுக்கு ஹேருக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலையா சார்? சன்னு ரெயின் இது 2 தான். சன்னு ரெயின் எல்லாமே நேச்சுரல் எலிமெண்ட்ஸை வச்சு நார்மல் சோப் தான் யூஸ் பண்ணுவேன். எதுவும் நமக்கு அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சும்மாவே வந்து சூப்பர் ஸ்டார் தான். சொல்லுங்க. இது ஓவர். இப்போதானே சொன்னேன், நமக்கு என்ன அது போதும். நீங்க வந்து வின்ஸ்டார், அது போதும். தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு அங்க வேட்டைன்னு ஒருத்தர் இருக்காரு. அதான் தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு வின்ஸ்டார், அது நீங்க தான் சார். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அந்த இடம் கொடுத்ததான் என் மக்களுக்கு எனக்கு எப்பவும் நன்றி. சரி, இனிமே இந்த மாதிரி எல்லாம் படங்கள்லாம் சார் நீங்க அடிக்கடி பண்ணணும் சார். நிச்சயமா. அப்பதான் சார் நாங்க நிறைய பார்க்க முடியும் உங்களை. நீங்க உங்க நடிப்பை 2 hours என்னுடைய படம் எந்த படம் பார்த்தாலும் நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் மூவி ஒரு படம் தானே சார் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் படம் சொல்றேன். ஓகே, அந்த படமும் நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ வரப்போற மக்கள் தொடர்பாலும் அந்த மாதிரி தான் இருக்கும். அது என்ன கதை சார்? மக்கள் தொடர்பு வில்லேஜில் சும்மா வேலை வெட்டி இல்லாமல் ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கிறது, கேம் விளையாண்டுட்டு இருக்கிறது. இந்த தாயக்கட்டைன்றது ஒரு கேம். அந்த ஒவ்வொரு படத்துலையும் நான் கேம் வச்சு தான் படம் பண்ணுவேன். இது இப்போ ஃபஸ்ட்டு வந்தது வாலிபால், இப்போ செகண்ட் வந்தது வரப்போகிறது வந்துட்டு தாயத்தை வச்சு ஒரு கேமு. தாயம். ஆமாம், தாயக்கட்டை விளையாடுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது 3rd படம் வந்து 3வது படத்தில் தர்மத்தின் தலைவனில் சீட்டு விளையாடுறது. இந்த மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் நான் ஒரு கேம் உள்ளே கொண்டு வருவேன். ஏன்னா கேம் வச்சு படம் பண்ணுற எந்த படமும் தோல்வி அடையாது, ஜெயிச்சிடும். இது ஒரு எனக்கு ஒரு என்ன கருத்து. ஸோ இப்போ நிறைய படங்கள் வந்து பயங்கரமாக ஓடிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரப்பர் பந்து இதெல்லாமே ஓடிட்டு இருக்கு. ஸோ அதனால கேமை வச்சு எடுக்கிற படம் வந்து தோல்வியே ஆகாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்தாச்சா? இல்லை, எனக்கு நான் வந்து இது ரப்பர் பந்து இப்போ வந்த படம் 2 month கூட இருக்காது. நான் சொல்ல வருது சின்ன வயசுலேருந்தே நான் ஃபாலோ பண்ணது. பார்த்தீங்கன்னா உழவன் மண்ணில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் ரேஸ் வச்சுட்டு பண்ணியிருப்பாங்க. ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு படம். இந்த மாதிரி கிரிக்கெட்டு, வாலிபாலு, பேஸ்கெட் பாலு, சீட்டாட்டம், கபடி, கில்லி எல்லா கேமும் வச்சு படம் வந்திருக்கு. அது எல்லாமே சக்ஸஸ் ஆகிருக்கு. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். சார் இன்னொரு கேள்வி கேட்கணுன்ட்டு இருந்தேன். உங்களோட பழைய படத்துலேயுமே வந்து ஒரு சின்ன வயசு பையனாக நடிச்சிருப்பீங்க, அதுக்கு ஒரு ஹீரோயின். அது ஏன் சார் இப்போ வந்து கரெக்டாக இப்போ எனக்கு வந்து ஒரு 25 வயசு ஆகுதுன்னா எனக்கான ஒரு ரோல் பண்ணால் அது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் அந்த ஸ்கூல் பொண்ணு கேரக்டர் பண்ணால் எனக்கு செட் ஆகாது. ஸோ நீங்கள் ஏன் வந்து அந்த யங் பாய் ரோலே பண்ணுறீங்க? ஹீரோயின் டிபார்ட்மெண்ட்டே வேறு, ஓகே, ஹீரோ டிபார்ட்மெண்ட்டு வேறு, ஓகே, அவ்வளோதான். நீங்கள் ஏன் அதை வந்து தேடி சூஸ் பண்ணுறீங்கன்னு இல்லை, கதைக்கு தேவைன்னா அது பண்ணி தான் ஆகணும்.
கதைக்காக மட்டும் சூர்யா தான் சார் பண்றீங்க. ஆதவன் படத்துல 10 வயசு பையனா பண்ணாரு. அவர் பண்ணாரு சார். ஆமா, மக்கள் ஏத்துக்கிட்டாங்கல்ல, ஏத்துக்கிட்டாங்க. நான் பண்றதையும் ஏத்துப்பாங்க. ஆனா அவர் வந்து வயசான ஆளாவும் நடிச்சிருக்காரு சார். அதை தான் நானும் சொல்றேன். நீ உங்களை அப்படி பார்க்கவே முடியல, நீங்க அப்படியே எங்காவே ஸ்கிரீன்ல தெரியுறீங்களே, அதனால கேக்குறேன். இது ரொம்ப ஐஸ் வைக்க வேணாம். ஐசல இருக்கல சார், இது மக்களோட குமுறல். ஓகே, அதனால நம்ம இல்ல இருக்கல. என்னுடைய முயற்சி. இப்ப நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் என்னால பண்ண முடியும். அடுத்தவங்க நினைக்கிறது நான் எப்படி பண்ண முடியும்? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சங்கர் சார் படம்னா ஒரு 1000 கோடி பட்ஜெட், அட்லி படம்னா விஜய், அந்த மாதிரி வின் ஸ்டார் படம்னா ஹீரோயின், அப்படியா எழுதி வச்சிருப்பீங்க ஃபர்ஸ்ட்? அப்படியெல்லாம் கிடையாது. வின் ஸ்டார் படம்னா கேம். கதைக்கு தாங்க. அது மீட்டர்ல இருக்கு. ஏன்னா கதைக்கு தான் ஹீரோயினை தவிர ஹீரோயினுக்காக நான் கதை பண்ண மாட்டேன். கதைக்கு தேவைப்பட்டால் மட்டும் ஹீரோயின், தேவைப்படலைன்னா இல்ல கதைக்காக தான் ஹீரோயின், ஹீரோயினுக்காக கதை பண்ண மாட்டேன். ஸோ ஒன் பெஸ்ட் ரோல், இந்த ரோல் வந்து நான் சினிமாவில் நான் பண்ணியே ஆகணும், என்னோட ப்ரீவியஸ் படத்தில் நான் இந்த ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப மெனக்கட்டேன்னா என்ன சொல்றீங்க? நிறைய சொல்லலாம். எக்ஸாம்பிளாக அந்த அபூர்வ சகோதரர்ல கமல் சார் பண்ணார்ல, ஆமா அந்த அப்பு கமல், ஆமா ஆமா ஆமா, அந்த கேரக்டர் பண்ணணும்னு ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனால் அது முயற்சி பண்ணால் முடியும். இப்போ நிறைய டெக்னிக்கல்லாம் வந்துருச்சு, ட்ரை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படங்கள் எடுக்கணும்னு உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கா? பெரிய பட்ஜெட்டுன்றதை விட ஒரு நல்ல தரமான கதையில் படம் பண்ணணும்னு தான் என் ஆசை. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் படத்துல வந்து ஹீரோவா நீங்க பண்ணீங்க, அது டபுள் ரோல், டபுள் ஆக்ஷன் பண்ணிருந்தீங்க, டைரக்ஷனும் நீங்க தான் பண்ணிருந்தீங்களா? டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாமே நீங்களாவே பண்ணிருந்தீங்க? எல்லாமே இல்லை, 3 கேட்டகரி. அந்த மூணு தான் சார் ஒரு படத்துக்கு ஒரு மெயினான ஒரு விஷயம். அந்த 3ஐயும் நீங்க எடுத்து பண்ணிருக்கீங்க, அதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, நம்ம வந்து ஆல்ரெடி பூஜை போடுறப்போ ஒரு டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். நான் இந்த ப்ராஜெக்டில் இறங்கினதே வந்து ஆக்டிங், ப்ரொடியூசர் 2 தான் பண்ணேன். டைரக்டர் ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணேன். அவர் வந்து என்னென்னா நமக்கு கரெக்டான நான் ஃபண்ட் ரெடி பண்ணிட்டு ஷூட்டிங் கூப்பிட்டு தான் அவர் ஊரில் போய் இருப்பார். கேட்டால் என்னங்க இப்போ திடீர்னு ஷூட்டிங் வைக்கிறீங்க? நமக்கு ஷூட்டிங் எப்போ வைக்கணுமோ அப்போ தான் வைக்க முடியும். டைரக்டருக்காக அவர் சொல்கிற நேரத்தில் வைக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி 2-3 ஷெட்யூல் அவர் வந்து கொஞ்சம் டைமிங் மிஸ் பண்ணார். அப்போ நீங்கள் பண்ண வேண்டாங்க, கதை என்னோட கதை, நானே டைரக்ஷன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ட்ராப் பண்ணிட்டு, அவர் ட்ராப் பண்ணிட்டு அதை நீங்களே ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்களா சார்? ஓகே. ஸோ இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆச்சு, இப்போ நெக்ஸ்ட் ஒரு படம் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி, அந்த படத்தோட பேர் என்ன சார் சொன்னீங்க? மக்கள் தொடர்பாளர். மக்கள் தொடர்பாளனுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன? அதுதான், நம்ம வந்து சினிமாவில் நடிக்கணும்னு லட்சம் பேருக்கு ஆசை இருக்கும், அது எப்படி நிறைவேற்றுறதுன்னு தெரியாது. முதல்ல வந்து நமக்கு வந்து சென்னையில் வந்து சினிமாவுக்கு தகுதியே சென்னையில் இருக்கணும். 2வது ஒரு வருமானத்தோடு இருக்கணும். சினிமாவில் எப்போ வேணால் கூப்பிடுவாங்க நடிக்க. நம்ம போயிட்டு சான்ஸ் கேட்டு அவங்கக்கிட்ட நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு வந்திருந்தா அவங்களுக்கு தேவைப்படும் போது கூப்பிடுவாங்க, டெஃபினட்டாக கூப்பிடுவாங்க. ஆனால் அதுக்கு வர நம்மளை காப்பாற்றிக்கணும்ல. இருக்க இடம், உணவு, உடை இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கணும்ல. இதுக்கு தேவை என்ன? ஒரு இன்கம் சோர்ஸ். அதை உண்டான ரெடி பண்ணிக்கணும். அதை ரெடி பண்ணிக்கிட்டு நீ சினிமா ட்ரை பண்ணு, முயற்சி ஒரு நாள் நிச்சயம் நிறைவேறும்னு சொல்லி பெரியவங்க சொல்கிறாங்க. அதுதான் நானும் சொல்கிறேன். இதுதான் படத்துடைய ஒன்லைன். சான்ஸ் கிடைக்கலையா என்ன மாதிரி எல்லாரும் ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணி படம் இந்த மாதிரி ஹீரோ ஆகுங்கன்னு சொல்லல, நடிக்கணும்னு ஆசை தானே, ஏதோ ஒரு கேரக்டர் தருவாங்க இல்லையா? சரி, ஹீரோ ஆகணும். சரி, இப்போ நான் வந்து ஹீரோயின் ஆகணும், என்ன பண்ணணும் சொல்லுங்க? நீங்க ஹீரோயின்? நான் ஹீரோயின் ஆகணும். நீங்க சொந்த படம் தான் எடுத்தாகணும். நான் சொந்த படம் எடுத்தேன். உங்களை மாதிரி தான் ஆகணுமா சார்? இல்ல என்ன மாதிரி நீங்க மீன் பண்ணாங்க? நீங்க என்ன சொன்னீங்க? நீ ஹீரோயின் ஆகணும்னா நீ சொந்த படம் தான் எடுக்கணும் அப்படின்ட்டு. அது எந்த கேட்டகரியில சொன்னீங்க சொல்லுங்க? இல்ல, நெக்ஸ்ட் ஒரு கேள்வி வச்சிருக்கீங்க. நீங்க 100 ஆபீஸ் போனா கூட அவங்க தேடுற ஹீரோயின் உங்களுக்கு அது ஃபேஸ் கட் இருக்காது, இல்ல பாடி லாங்குவேஜ், அப்போ அவாய்ட் பண்ணுவாங்க. நீங்க ஓனா படம் எடுக்கணும் போது யார்ட்டையும் எதுவும் கேட்க தேவை. எனக்கு ஒரு கதையை ரெடி பண்ணு டைரக்டர் சொல்லி பண்ணலாம், இதுதான் விஷயம். ஸோ உங்களோட அந்த பழைய படமும் அப்படிதான் வந்து இதாச்சு, நீங்களும் சான்ஸ் கேட்டு கிடைக்காம? பழைய படம் இல்லைங்க, எந்த படம்? இப்போ ரிலீஸ் ஆன படம் சொல்றேன் நான். அதை சொல்லுங்க. பழைய படம்னா 100 வருஷத்துக்கு முன்ன வந்ததும் பழைய படம் தான். அது 10 இயர்ஸ் ஆச்சு இல்ல சார் ரிலீஸ் ஆகிறதுக்கு? என்ன பிரச்சனையா? யாரு எந்த கத்தி எடுத்து குத்துறா, ஏன் இவ்வளவு சீக்கிரம் ரிலீஸ் பண்ணல அப்படின்ட்டு. நம்ம இது சொந்த ப்ராஜெக்ட். இப்போ உங்களுடைய பர்சனல் விஷயத்துல நான் தலையிடுவேனா? தலையிட விடுவீங்களா நீங்க? அது மாதிரி தான் இது என் சொந்த படம், சொந்த பிரச்சனை. எனக்கு உதவி பண்ண யாரும் வரல, ஒவ்வொருத்தரும் பண்றதுக்கு எதுக்கு வரீங்க? ஓகே. சோ அதனால அந்த படத்துக்கு எவ்வளவு பட்ஜெட் நீங்க ஒதுக்கி? அது ஒரு 90 lakhs அவ்வளவுதான். 19 இல்ல 90 லட்சம். 90 lakhsல ஒரு படத்தையும் முடிச்சிட்டீங்களா? இப்போ ரிலீஸுக்கு ஒரு 15 ஒரு 15 1 கோடி 5 lakhs அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே. பட்ஜெட் படம் தான் அது. பல அப்படியே ஒரு 10 நாள் செட்டு போட்டு ஃபைட் எடுக்கல.
5 நாள் சாங் எடுக்கல. ஃபைட்டு சாங்குங்கும் போது ஒரு கேள்வி கேட்கணும்னு இருக்கேன் சார். எல்லா ஹீரோஸுமே வந்து ஒரு விஷயத்துல பயங்கரமா மெனக்கெடுவாங்க. சூப்பரா டான்ஸ் ஆடணும், சூப்பரா ஃபைட் பண்ணணும்ட்டு. நீங்களும் இப்ப ஹீரோவா நம்மளுடைய தமிழ் கோலிவுட்குள்ள நுழைஞ்சிருக்கீங்கும் போது நீங்க என்னென்னலாம் பண்ணிருக்கீங்க, கத்துருக்கீங்க? இல்லை, முறையாக வந்து ஃபைட்டு வந்து கற்றுக்கிட்டேன். எங்கள் பவர் பாண்டியன் மாஸ்டர் தான் என் குருநாதர். அவர்கிட்ட நான் கிளாஸ் போயிருக்கேன். ஃபைட்டு வந்து கற்றுருக்கேன். சிலம்பம் எனக்கு வில்லேஜ்லேயே சிலம்பம் தெரியும். படத்துலேயே ஒரு ஷாட் வச்சுருப்பேன், 2 சிலம்பம் சுற்றுற மாதிரி. ஓகே. அப்புறம் ஜாக்குவார் தங்கத்துக்கிட்ட நான் சினிமா ஃபைட்டு கற்றுட்ருக்கேன், கற்று வச்சுருக்கேன். ஸோ ஃபைட்டில் எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அது நீங்கள் படம் பார்த்தாலே தெரியும். எனக்கு டான்ஸ் தான் கொஞ்சம் இடிக்கும். ராபர்ட் மாஸ்டர்கிட்ட ஒரு கொஞ்ச நாள் போனேன் கிளாஸு. அதுக்கப்புறம் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. இப்போது லேட்டஸ்ட்டாக ராதிகா மாஸ்டர்கிட்ட போனேன், அதையும் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இன்னும் நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு டான்ஸ் பண்ணி ஒரு நல்ல பாட்டு இது கொடுக்கலான்ட்டு வெயிட்டிங். சார் சீக்கிரமே பண்ணி வந்து ஒரு ஒரு இண்டிபெண்டன்ட் ஆல்பம் ஆச்சு ரிலீஸ் பண்ணுங்க சார் உங்க டான்ஸ்ல. விஜய் சார் ரீப்ளேஸ் பண்றேன்னீங்க. விஜய் சாருக்கு ஒரு மெயினான இதே வந்து அந்த டான்ஸ். அந்த 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 எனக்கு அவர் ஆடுற டான்ஸ் எல்லாமே பிடிக்கும். பழைய படங்களெல்லாம் சும்மா சின்ன சின்ன மூவ்மெண்ட்லாம் போடுவார், அதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க ஏதாவது கியூட்டா ஒண்ணு பண்ணுங்களேன் சார் எனக்கு பத்தி. அவர் விஜய் சாருக்கு வந்து ஒரு கியூட்னஸ் இருக்குல்ல, நீங்க ஏதாவது கியூட்டா பண்ணுங்க. பண்ணிட்டு இருக்கீங்களா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கண்ணாடி போட்டு பண்ண தெரிய மாட்டேங்குது, அது கழுத்து தான் வேணாம். ஏன் அந்த கண்ணாடியோடவே எப்பவுமே இருக்கீங்க? அந்த கண்ணாடி சின்ன வயசுல இருந்தே 2 வீலர் ஓட்டுவேன், டஸ்ட் படம்னு போட்டேன், அது அப்படியே பழகிடுச்சு. கண்ணாடி இல்லாம மின்ஸ்டார் கிடையாது. மேக்சிமம் இருட்டில் கூட அப்படிதான் போய் எங்கேயாவது விழுந்துருவேன். சத்தியம் தேட்டர்லாம் கண்ணாடியை போட்டு போவேன். ஒரு டைம் ஸ்லிப் ஆயிடுச்சு. விக்ரம் பிரபு சாரே என்னை கலாச்சார், ஏன்னா எந்த நேரமும் கண்ணாடியா இங்கே உள்ளதான் இருக்கீங்க, கண்ணாடி கழட்டுங்க அப்படின்னு சிரிச்சுட்டே கழட்டிட்டேன். இந்த படம் இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தை மக்கள் எல்லாரும் ஏன் பார்க்கணும், இந்த ஒரு ரீசனுக்காக அந்த படத்தை பாருங்கன்னா என்ன சொல்றீங்க? அது ஒன்றும் இல்லை, ஒரு நம்ம பண்ணுற சில விஷயங்கள் இந்த வில்லேஜில் சொல்லுவாங்க, குரங்க பிடிச்சா பிள்ளையார போகுது, பிள்ளையார பிடிச்சா குரங்க அடிச்சுக்கிட்டு. அந்த படத்தை பார்த்தா தெரியும். எவ்வளோ கவலையாக இருந்தாலும் படத்தை பார்த்துட்டு சிரிக்காமல் இருக்க முடியாது. இது ஒன்று போதும் அந்த படத்தை பார்க்க. ஸோ கண்டிப்பாக எப்போதும் ராஜா படத்தை எல்லாருமே ஓடிடி ப்ளஸில் வந்து இந்தியாவில் இருக்கிறவங்களாம் பார்ப்பாங்க, இந்தியா விட்டு வெளியே இருக்கிறவங்களாம் அமேசானில் பார்ப்பாங்க. கண்டிப்பாக அந்த படம் பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு நானே உங்களுக்கு வந்து சொல்லுவேன். ப்ளீஸ் கண்டிப்பாக எங்களுடைய ஏதாவது தவறு இருந்தால் சொல்லுங்கள், திருத்திக்கிறேன். அதுதான் பண்ண முடியும். தவறு இருந்தா சொல்லுங்க சார். படத்துல ஏதாவது தவறு இருந்தா சொல்லுங்க, திருத்திக்கிறேன். படம் பார்த்துட்டு என்ன ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா சொல்றேன், பிளஸ் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன் சார், கண்டிப்பா சொல்றேன். அண்ட் இந்த வீடியோ வந்து யூடியூப்ல எல்லாம் ரிலீஸ் ஆகும்போது கமெண்ட் செக்ஷன் ஒன்று ஆன்லைன் இருக்கும், அதுல வந்து நிறைய பேர் வந்து நிறைய குறைகள்லாம் சொல்லுவாங்க, அதை பார்த்து நம்ம 2 பேருமே தெரிஞ்சுக்கலாம் சார். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பிஸியான ஒரு டைம்ல வந்து எங்களுக்காக இன்டர்வியூ கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி நிறைய படங்கள் பண்ணுங்க, அப்பதான் எங்களுக்கு வந்து நிறைய இன்டர்வியூஸ் எடுக்க முடியும், நிறைய கண்டென்ட் கொடுக்க முடியும். சீக்கிரமா வந்து விஜய் சார் மாதிரி அப்படி அந்த 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 ஸ்டெப் போட்டு ஆடுறது அதெல்லாம் வந்து பண்ணாம இருந்துடாதீங்க. ஏன்னா விஜய் சார் வேற படம் வேற நடிக்க மாட்டேன்ட்டாரு. அதனால அந்த இடத்த நீங்க ரீப்ளேஸ் பண்றதுனால அழுதுட்டேன். தளபதி விஜய் இல்லைனாலும் வின்ஸ்டார் விஜய் இருக்கனால என்ன சார் அழுதுட்டேன். ஒரு நாள் விஜய் சார் நடிக்க மாட்டாருன்னு நீங்க வந்து அவர் படத்தை விட்டு போறாருன்னு அழுதிங்களா? அடே, நம்ம பயங்கரமா ஒரு காம்படிஷன் கொடுக்கும் போது அதை எதிர்க்கிற அளவுக்கு ஒருத்தர் இருக்கணும்ல. இப்போ அஜித் விஜய் ஃபைட் அப்படின்ட்டு இருந்தது. இப்ப வந்து அஜித் சார் வந்து நான் வந்து வருஷத்துக்கு 1 படம் 2 படம்ட்டு அப்படியே சைலண்ட் ஆயிட்டாரு. விஜய் சார் சினிமாவுக்கு போயிட்டாரு. இப்போ நீங்க கரெக்டா அந்த டைம்ல என்ட்ரி தரீங்க. அப்போ இருக்கும்போது நீங்க ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபோர்ஸ், நீங்க வந்து பவர்ஃபுல்லான ஒரு பெரிய ஹீரோ, நீங்க வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஹீரோன்னு சொல்றீங்க. அதுக்கு ஈக்குவலா டஃப் கொடுக்கறதுக்கு விஜய் சார் இருந்தா தானே கரெக்டா இருக்கும். அதனாலதான் நீங்க அழுதீங்க. உண்மையாலுமே அவர் எனக்கு செந்தூர பாண்டியிலேருந்து சின்ன வயசுல நீதிக்கு தண்டனைன்னு சின்ன வயசு பையனாக நடிச்சிருப்பார். சட்டம் ஒரு விளையாட்டு விஜயகாந்த், சின்ன விஜயகாந்தா அவர் நடிச்சிருப்பார். இது மாதிரி நிறைய படம் சின்ன வசந்த ராகத்தில் விஜய் சின்ன பையனாக நடிச்சிருப்பார். நான் அவர் அந்த வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கேன், லைக் பண்ணுறேன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இப்போ பல க்ரோ அப்படியே வேணான்னு உதவி தள்ளிட்டு நடிக்க மாட்டேன்றாரு. ஒரு வருஷத்துக்கு 1 படம் வந்தாலும் அது வந்து நம்ம கொண்டாடுற மாதிரி இருக்கும். கோட் 4 டைம் பார்த்தேன். இப்போ சொன்னேன் என் பிஏ கிட்ட, கோட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, இப்போ ஃப்ரீ டைம் கிடைச்சா கூட பார்ப்பேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ இங்கே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் முன்னாடி சொன்னேன். சே, விஜய் சாரோட இவ்வளோ டையர்ட் ஃபேனா சார் நீங்க? சரி சார், இப்போ விஜய் சார் போயிட்டாரு, ஆனால் அஜித் சார் இருக்கார் சார். எனக்கு அஜித்தையும் ரொம்ப பிடிக்கும், கமலையும் பிடிக்கும், ரஜினிகாந்த் பிடிக்கும், விஜயகாந்த் பிடிக்கும், எல்லாரையும் பிடிக்கும். நான் ஒரு நடிகன், எல்லா நடிகனும் எனக்கு பிடிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து
ஒரு ஹீரோ வந்து சினிமா விட்டு நகர்ந்து போனாலும் இன்னும் ஒரு பெரிய நிறைய ஜாம்பவான்ஸ் எல்லாம் இருக்காங்க. தப்பு ஆமா, கொடுத்து நம்மளும் அந்த கும்பல்ல எப்படியாவது ஹவுஸ்ஃபுல் ஆகிறதுக்கு முன்னே ஒரு டிக்கெட் வாங்குவோம்ல, அது மாதிரி வாங்குறதுக்கு அந்த மாதிரி அந்த கோலிவுட்ல மறக்க முடியாத ஒரு முகங்கள், கோலிவுட்டின் பேக் போன் அப்படின்னா அதுல வின்ஸ்டார் அப்படியும் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா சார்? மக்கள் அந்த இடத்த கொடுத்தாங்கன்னா எடுத்துக்கிறேன், கொடுக்கலனாலும் எனக்கு பரவாயில்ல. ஒன்றும் நீங்க தான் சொன்னீங்க மக்கள் கொடுத்துட்டாங்க நான் பெரிய லெவலுக்கு கொடுத்துட்டேன்னு கொடுக்கணும். இன்னும் மேலும் மேலும் அவங்க ஆதரவு கொடுத்தாதான் நம்ம வளர முடியும். சார். கண்டிப்பா நீங்க வந்து 100 கோடி படம் பண்ணுவீங்க சார், டோன்ட் வெரி சார். தேங்க்யூ மேடம். கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்க சார். நீங்க இப்படியே பேசிட்டு இருக்கீங்க, இப்படியே படம் பண்றீங்க, கண்டிப்பா 100 கோடி படத்தை வந்து மக்களே ப்ரொடியூஸ் பண்ணி நடிப்பா அப்படின்னு கொடுத்துருவாங்க சார் உங்களுக்கு. தேங்க்ஸ் மேடம். அவ்வளவு லவ் உங்களுக்கு வந்து மக்கள் உங்க வாய் முகூர்த்தம் பறிக்கட்டும். நான் பழிச்சிரும் சார், நான் என்ன சொன்னாலும் அது பழிச்சிரும். நன்றி. ஆமா, சரி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னைக்கு இன்டர்வியூ சூப்பரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேற மாதிரி என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நாள் உங்களுடைய ஒரு சூப்பரான ஒரு கெஸ்டோட உங்களை வந்து மீட் பண்றேன். Until then, this is Darshini signing off. Ta-da!